إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, நபிமார்களின் வரலாறுகளை நாங்கள் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்று நாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வரலாற்றையும் அவர்களது மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றையும் பார்க்க இருக்கின்றோம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யார்? அவர்கள் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன். எனவே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை இஸ்ஹாக், பாட்டன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தாயார் யார் என்று வரலாற்றிலே ரிஃப்கா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லாஹு அலம். பொதுவாக வரலாறு அதிகமாக யூதர்களின் புத்தகங்களிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே சரியும் பிழையும் இருக்கலாம். நாம் ஏற்கனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றை பார்க்கின்ற பொழுதும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றை பார்க்கின்ற பொழுதும் இப்ராஹிம் நபி அவர்கள், அதே போன்று அவர்களது மனைவி சாரா அவர்களும், அவர்களுக்கு இஸ்ஹாக்கும், அவர்களுக்கு இஸ்ஹாக்குக்கு பிறகு யாக்கூபும் பிறப்பார்கள் என்று நன்மாராயம் கூறப்பட்டார்கள் என்று பார்த்தோம். அந்த அடிப்படையிலே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் சாரா ஆகிய அவர்களது வாழ்க்கையிலே அவர்கள் உயிரோடு இருக்கிற பொழுதே பிறந்திருக்கிறார்கள் என்று அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது பெயர்தான் இஸ்ராயில். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் என்பது அவருடைய பெயர், அவரது லகப் சிறப்பு பெயர் இஸ்ராயில் அல்லது பட்டப்பெயர் இஸ்ராயில் என்று சொல்லப்படுகிறது. இஸ்ராயில் என்பதற்கு அல்லாஹ்வின் அடிமை என்றும் சிலர் அர்த்தம் சொல்லியிருக்கிறார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களிலே மிக முக்கியமானவர், மிகச்சிறந்தவர் ஒரு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா எவ்வாறெல்லாம் அல் குர்ஆனிலே வர்ணித்திருக்கிறான் என்பதை பார்ப்போம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபி. அவர்கள் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கக்கூடிய ஒருவராக இருந்தார் என்பதை அல்லாஹு தஆலா சூரத் யூசுஃபுடைய 67வது ஆயாவிலே சொல்கிறான். இனில் ஹுக்மு இல்லா லில்லாஹ் அலைஹி தவக்கல்து. சட்டம் அல்லாஹுக்கே உரியது, வேறு யாருக்கும் இல்லை. அவன் எடுப்பதே முடிவு, அவன் மீதே நான் தவக்குல் வைத்து விட்டேன். அதே போன்று அவருக்கு இல்ம் இருப்பதாக அல்லாஹு தஆலா சூரத் யூசுஃபுடைய 68வது ஆயாவிலே சொல்லியிருக்கிறான். வ இன்னஹு லது இல்மின் லிமா அல்லம்னா. நாங்கள் கற்றுக் கொடுத்ததை பற்றி அவர் நன்கு அறியக்கூடியவராக, அறிவுள்ளவராக அவர் இருந்தார் என்று சொல்கின்றார். அதே போன்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவர்களது சந்ததியிலிருந்து அல்லாஹு தஆலா பல நபிமார்களை உருவாக்கி இருக்கிறான் என்பதையும் சூரத்து மரியமுடைய 58வது ஆயாவிலே அல்லாஹ் சுட்டி காட்டியிருக்கின்றான். வமின் துர்ரியதிஹி வமின் துர்ரியதி இப்ராஹீம வ இஸ்ராயில். இப்ராஹிம் மற்றும் இஸ்ராயில், இஸ்ராயில் என்பது யாக்கூப், இவர்களது சந்ததியிலிருந்து அல்லாஹ் நபிமார்களை உருவாக்கியதாக சொல்கின்றான். அதே போன்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரண தருவாயில இருக்கிற பொழுது தனது பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்ததை பற்றி அல்லாஹ் சூரத்துல் பக்ராவுடைய 133வது ஆயாவிலே சொல்கின்றான். இத் ஹதர யாக்கூபல் மௌத்து இத் கால லிபனீஹி மா தஅபுதூன மின் பஅதி என்று அல்லாஹு தஆலா யாக்கூப் நபியுடைய வசியாவை பற்றி, நசீஹாவை பற்றி பேசுகின்றான். அதே போன்று யாக்கூப் எனவே அதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், அவர் தன்னுடைய இந்த நபி யாக்கூப் நபி அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். மரண நேரத்திலும் கூட அவர் ஒரு சிறந்த தந்தையாக இருந்து இணை வைப்பதை
பற்றி அதனுடைய பாரதூரத்தை உணர்த்தி அல்லாஹுவை ஓர்மைப்படுத்த வேண்டும் என்பதின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறார்கள். அடுத்ததாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவுக்கு விளக்கம் தெரிந்த ஒருவராக இருந்திருக்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரத்திலே நாங்கள் பின்னால் பார்க்க இருப்பதை போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர் கண்ட கனவை சொன்ன பொழுது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கனவின் விளக்கத்தை புரிந்து கொண்டார்கள் என்பது தெரிகிறது. அடுத்ததாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி வந்திருக்கக்கூடிய அந்த சூறாவிலே சூரத் யூசுஃபுடைய 6வது ஆயாவிலே அல்லாஹு தஆலா யாக்கூப் நபியை பற்றி சொல்கிற பொழுது என்ன சொல்கிறான்? வயுத்திம்மு நிஅமதஹு அலைக வஅலா ஆலி யாக்கூப். அதாவது யூசுப் நபியை பற்றி சொல்கிற பொழுது யாக்கூப் நபி அவர்களே என்ன சொல்கிறார்கள் என்றால், அல்லாஹு தஆலா உங்கள் மீதும் யூசுஃபே உங்கள் மீதும் தன்னுடைய நிஅமாவை அருள் பாக்கியத்தை பூர்த்தி செய்வான். வஅலா ஆலி யாக்கூப் யாக்கூபுடைய குடும்பத்தார் மீதும் பூர்த்தி செய்வான் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்துக்கு அல்லாஹு தாலா நிஅமா செய்வதாக இந்த ஆயா எங்களுக்கு சுட்டி காட்டுகிறது. அதே போன்று சூரத்து யூசுஃபுடைய 86வது ஆயாவிலே யாக்கூப் நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? வஅஅலமு மினல்லாஹி மா லா தஅலமூன். அல்லாஹ்விடமிருந்து நீங்கள் தெரியாதவற்றையெல்லாம் நான் தெரிந்தவனாக இருக்கிறேன், நான் அறிந்தவனாக இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். இவ்வாறு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி, அவர்களுடைய சிறந்த தன்மைகள் பற்றி, அவர்களுடைய சிறப்புகள் பற்றி பல ஆயாக்களிலே குறிப்பிடப்பட்டுள்ளன. அடுத்ததாக பார்ப்போம், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல் குர்ஆனிலே எத்தனை முறை குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள்? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களது பெயரிலே 16 தடவைகள் அல் குர்ஆனிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு முறை இஸ்ராயில் என்ற பெயரிலே அவர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். அவரது லகப் பட்ட பெயரிலே இஸ்ராயில் என்ற சிறப்பு பெயரிலே ஒரு முறை குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று அல் குர்ஆனிலே 40 இடங்களிலே பனு இஸ்ராயில், அதாவது அவரை இணைத்து இஸ்ராயிலுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ராயிலுடைய பிள்ளைகள் என்று சொல்கிற பொழுது யாக்கூபுடைய பிள்ளைகள், இஸ்ராயில் என்பது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். அதிலும் அந்த 40 இடங்களிலும் அவர்களுடைய சந்ததியினர் அவரோடு இணைத்து குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். அடுத்ததாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கிடைக்கப்பட்ட அத்தாட்சிகளை நாம் பார்க்கின்ற பொழுது சூரத்து யூசுஃபுடைய 94வது ஆயாவிலே யாக்கூப் நபி அவர்கள் சொன்ன விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்னீல அஜிது ரீஹ யூசுஃப், யூசுஃபுடைய வாடையை நான் நுகருகிறேன். அங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இல்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்தில் இருக்கிறார்கள், இவரோ ஷாமில் இருக்கிறார்கள். யூசுஃபுடைய வாடையை நான் நுகர்கிறேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அவர்களுடைய அந்த ஆடையின் மூலமாக அதை பற்றி நாங்கள் பின்னால் யூசுப் நபி அவர்களுடைய சரித்திரத்திலே பார்க்க இருக்கின்றோம். எனவே இவ்வாறு அது அவருடைய ஒரு அத்தாட்சியாக கருதப்படுகிறது. அதே போன்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த ஆடை அவர்கள் மீது போடப்பட்ட பொழுது, அவர்களுடைய முகத்திலே போடப்பட்ட பொழுது அவர்கள் பார்வையுள்ளவராக திரும்பிவிட்டார். பார்வை இழந்திருந்தார், பார்வையுள்ளவராக திரும்பிவிட்டார். அல்காஹு அலா வஜிஹி ஃபர்தத்த பசீரா என்று அல்லாஹு தஆலா சூரத் யூசுஃபுடைய 96வது ஆயாவிலே சொல்கின்றார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்போது மரணித்தார்கள்? யூசுப், எங்களுக்கு தெரியும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரத்திலே நாங்கள் பார்ப்போம். யூசுப் நபி அவர்கள் யாக்கூப் நபி அவர்களை, தன்னுடைய தந்தையை எகிப்துக்கு, மிஸ்ருக்கு வரவழைத்தார்கள். அங்கே யாக்கூப் நபி அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர்கள் அங்கே மரணித்த பொழுது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாக்கூப் நபி அவர்கள் செய்த உபதேசத்தின் அடிப்படையிலே அவர்களை பைத்துல் மக்திஸுக்கு கொண்டு வந்து அடக்கம் செய்ததாக வரலாறு சொல்கிறது. அல்லாஹு அலம். அதே போன்று நாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியும் நாம் ஒரு சுருக்கத்தை பார்த்து விடுவோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நாம் ஏற்கனவே பார்த்த யாக்கூப் நபி அவர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயார் ராஹீல் பின்து ஹாலி யாக்கூப், யாக்கூப் நபியுடைய தாயின் சகோதரனின் மகளான ராஹீல் என்பவர் என்று
குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாய், யாக்கூப் நபி அவர்களுடைய மனைவி. அல்லாஹு அலம், அது வரலாற்று செய்தி. ஆனால் யாக்கூப் நபி தான் யூசுப் நபியுடைய தந்தை, இதிலே சந்தேகமில்லை. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்குரிய சிறப்பு பெயர்களை நாம் பார்க்கிற பொழுது, ஒன்று அல் கரீம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல் கரீம், சங்கையானவர், சிறப்புக்குரியவர் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறார் ஹதீஸிலே. அல் கரீமு இப்னுல் கரீமி இப்னுல் கரீமி இப்னுல் கரீம், அல்லது அல் கரீம் இப்னுல் கரீம் இப்னில் கரீம் இப்னில் கரீம். கரீமுடைய மகனுடைய கரீமுடைய, அதாவது யூசுப் நபி அவர்களும் கரீம், அவர்களுடைய தந்தையும் கரீம், அவர்களுடைய தந்தை கரீம், அவர்களுடைய தந்தை கரீம் என்று நபியார்கள் வர்ணித்திருக்கிறார்கள். என்றால் அவருடைய தந்தை யாக்கூப் ஒரு நபி, அவர் ஒரு நபி, அவருடைய தந்தை யாக்கூப் ஒரு நபி, இந்த யாக்கூபுடைய தந்தை இஸ்ஹாக் ஒரு நபி, இஸ்ஹாக்குடைய தந்தை இப்ராஹிம் ஒரு நபி. இவ்வாறு யாருக்கும் இந்த சிறப்பில்லை. 4 அவர்களுடைய, அவரும் அவருடைய மேலே இருக்கக்கூடிய 3 தந்தைமார்கள் நபிமார்களாக இருக்கிறார்கள். அடுத்ததாக யூசுப் நபி அவர்களுடைய இன்னொரு சிறப்பு பெயர் சித்தீக். யூசுஃப் ஐயுஹ சித்தீக், சூரத் யூசுஃபுடைய 46வது ஆயாவிலே அல்லாஹ் சுட்டி காட்டியிருப்பதை போல அவர்களுக்கு சித்தீக் என்கின்ற ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த சமுதாயத்திற்கு இறை தூதராக அனுப்பப்பட்டார்கள் என்று பார்க்கிற பொழுது, அவர்கள் எகிப்திய சமுதாயத்துக்கு, அக்பாத் கிபுத்திகள் என்று அழைக்கப்படுகிற மிஸ்ரை சேர்ந்தவர்களுக்கு, எகிப்தை சேர்ந்தவர்களுக்கு இறை தூதராக அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவத்திலே சூரத் காஃபிருடைய 34வது ஆயாவிலே, முஃமினு ஆலி ஃபிர்அவுன், ஃபிர்அவுனுடைய அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு முஃமினான மனிதர், அவர் தன்னுடைய கூட்டத்துக்கு உபதேசம் செய்கிற பொழுது என்ன சொல்கிறார்? வலகத் ஜாஅக்கும் யூசுஃபு மின் கப்லு பில் பையினாத், இதற்கு முன்னால் யூசுஃப் உங்களிடத்திலே தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார் என்று சொல்கின்றார். இங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்திய மக்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னால் வந்த இறை தூதராக இருக்கிறார்கள் என்பது தெரிவு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல் குர்ஆனிலே அல்லாஹ் எவ்வாறான வார்த்தைகளை கொண்டு வர்ணித்திருக்கிறான் என்பதை பார்ப்போம். சூரத்து யூசுஃபுடைய ஆரம்ப வசனங்களிலே அவர்கள் கண்ட கனவை தந்தையிடத்திலே சொன்ன பொழுது, தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யூசுப் நபியை பார்த்து என்ன சொல்கிறார்கள்? يجتبيك ربك ويعلمك من تأويل الأحاديث ويتم نعمته عليك. உம்முடைய ரப்பு உம்மை தெரிவு செய்வான், உமக்கு கனவுகளின் விளக்கங்களை கற்றுத்தருவான், தனது அருட்பாக்கியத்தை உன் மீது பூர்த்தி செய்வான் என்று யாக்கூப் நபி அவர்கள் யூசுப் நபிக்கு நன்மாராயம் சொல்கின்றார்கள். எனவே அல்லாஹு தாலாவால் தெரிவு செய்யப்பட்ட ஒருவர், அல்லாஹு தாலாவால் கனவுகளுக்கு விளக்கம் கற்பிக்கப்பட்ட ஒருவர், அல்லாஹு தாலாவால் நிஅமா அருட்பாக்கியம் பூர்த்தி செய்யப்பட்ட ஒருவராக யூசுப் நபி அவர்கள் இருக்கிறார்கள். மக்கன்னா லியூசுஃப ஃபில் அர்த், அல்லாஹு தாலா சொல்கிறான், யூசுஃபுக்கு நாங்கள் பூமியிலே இடம் கொடுத்தோம், அதாவது அதிகாரம், எந்த இடத்தில் வேண்டுமானாலும் எகிப்திய பூமியிலே அவர்கள் வாழ்வதற்கு முடியுமாக அல்லாஹு தாலா அவர்களை வைத்திருந்தான், அதிகாரத்தை அங்கே கொடுத்திருந்தான். அதேபோன்று அல்லாஹு தாலா சொல்கின்றான், ஆத்தைனாஹு ஹுக்மன் வ இல்மா, அவருக்கு நாங்கள் ஹுக்மையும் இல்மையும் கொடுத்தோம். வகதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன், அவ்வாறுதான் நல்லது செய்பவர்களுக்கு நாங்கள் கூலி கொடுக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இங்கே யூசுப் நபி அவர்களுடைய 3 சிறப்புகள் எடுத்து காட்டப்பட்டிருக்கின்றன. ஒன்று ஹுக்ம், அல்லாஹு தஆலா அவருக்கு ஹுக்மை கொடுத்திருக்கிறான். ஹுக்ம் என்று இங்கே நாடப்படுவது நபித்துவமாக இருக்கலாம், அல்லது விளக்கம் என்று பலர் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா சிறந்த அறிவுலே ஒரு புரிதலை, விளக்கத்தை, இதையும் சரியாக புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை, ஹுக்மை கொடுத்திருக்கிறான். அவர்கள் ஹக்கீமாக இருந்திருக்கிறார்கள். வஇல்மன், அதே போன்று அவர்கள் ஆலிமாக, அலீமாக, அறிவுள்ளவராக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹு தாலா கொடுத்த அறிவை கற்றுக்கொண்டவராக இருந்திருக்கிறார்கள்.
அதே போன்று அவர் முஹ்சினாக இருந்திருக்கிறார். இவ்வாறு தான் நாங்கள் முஹ்சின்களுக்கு கூலி கொடுப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அந்த அடிப்படையிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நலவுகள் செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அடுத்ததாக அல்லாஹ் தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை முஹ்லஸ் என்று வர்ணித்திருக்கிறான். மின் இபாதினல் முஹ்லஸீன், எங்களுடைய தேர்வு செய்யப்பட்ட அடியார்களில் உள்ளவர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹுவால் தெரிவு செய்யப்பட்ட, தேர்ந்தெடுக்கப்பட்ட அடியார்களில் உள்ளவர்கள். அவர் ஒரு முஹ்லஸ், தேர்ந்தெடுக்கப்பட்டவர். சில கிராக்களிலே முஹ்லிசீன் என்றும் ஓதப்பட்டிருக்கிறது. எனவே அவர்கள் முஹ்லஸாகவும் இருந்திருக்கிறார்கள், முஹ்லிஸாகவும் இருந்திருக்கிறார்கள். முஹ்லிஸ் என்றால் அல்லாஹு தாலாவுக்கு தூய்மையாக வணக்கத்தை செய்யக்கூடியவர். அடுத்ததாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகவுமே அழகான ஒருவராக இருந்திருக்கிறார். அழகு கொடுக்கப்பட்டிருக்கிறார். மஹாதா பஷரா, இவர் ஒரு மனிதரே அல்ல என்று ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அவர் அழகு கொடுக்கப்பட்டிருந்தார். சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸிலே நபி அவர்கள் மெராஜுடைய ஹதீஸிலே என்ன சொல்கிறார்கள்? உஅதிய ஷத்ரல் ஹுஸ்ன், அழகின் அரைவாசி அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரைவாசி அழகு கொடுக்கப்பட்டிருந்தார்கள். அவர் ஒரு அழகான மனிதர். அதே போன்று அவர்களுடைய பிரார்த்தனை அல்லாஹுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒருவர் என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறார். ஃபஸ்தஜாப லஹு ரப்பு, அவருடைய ரப்பு அவருக்கு பதிலளித்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான். அடுத்ததாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிதுக், உண்மை தன்மை உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா சூரத் யூசுஃபுடைய 51வது ஆயாவில் சொல்கிறான், வ இன்னஹு லமினஸ் ஸாதிகீன், நிச்சயமாக அவர் உண்மையாளர்களில் ஒருவராக இருந்தார். வ இன்னஹு லமினஸ் ஸாதிகீன், ஒரு சாதிக். அதே போன்று அமானிதம் உள்ளவர்களாக, ஒன்றை பாதுகாக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள் என்பதை சூரத் யூசுஃபுடைய 55வது ஆயாவிலே அவர்களே, யூசுப் நபி அவர்களே சொன்னதாக அல்லாஹ் சொல்கிறான், இன்னி ஹஃபீதுன் அலீம், நிச்சயமாக நான் பாதுகாக்கக்கூடியவனாக இருப்பேன், அமானிதம் பேணுகிறவனாக இருப்பேன், அலீம், அறிவுள்ளவனாக இருக்கிறேன். இந்த விடயத்திலே எனக்கு அறிவு இருக்கிறது, அதை எப்படி செய்ய வேண்டும் என்று. அதே போன்று அல்லாஹு தஆலா யூசுப் நபியை பற்றி சொல்கிற பொழுது, அவருக்காக நாங்கள் திட்டம் தீட்டி கொடுத்தோம் என்று அல்லாஹ் தஆலா, கதலிக கித்னா லி யூசுஃப, யூசுஃபுக்காக நாங்கள் திட்டம் தீட்டி கொடுத்தோம், யூசுஃபுக்காக நாங்கள் திட்டம் தீட்டினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றார். அதே போன்று அல்லாஹு தஆலா யூசுப் நபி அவர்களை பற்றி சொல்கிற பொழுது, அவருக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தோம் என்ற அர்த்தத்திலே யூசுப் நபி அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை சூரத் யூசுஃபிலே சொல்கிறார். ரப்பி கத் ஆதைதனி மினல் முல்க், என் இறைவனே, எனக்கு நீ ஆட்சி அதிகாரத்திலிருந்து தந்திருந்தாய் என்று யூசுப் நபி அவர்கள் சொல்கிறார்கள். ஏன்னா யூசுப் நபி அவர்கள் எகிப்து நாட்டுடைய ஒரு மந்திரியாக இருந்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்களை அந்த ஆட்சி அதிகாரத்தை அவர்களுக்கு கொடுத்திருந்தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயங்களை பார்த்தோம். எத்தனை முறை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். 27 முறைகள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல் குர்ஆனிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நீண்ட சரித்திரத்தை பேசுகிற ஒரு சூறாவை அல்லாஹு தஆலா இறக்கி வைத்திருக்கிறான். அதுதான் சூரத் யூசுப். சூரத் யூசுஃபிலே அல்லாஹு தஆலா யூசுப் நபி அவர்களது சம்பவத்தை சொல்கிற பொழுது, அஹ்ஸனல் கஸஸ், மிகச்சிறந்த சம்பவத்தை நாங்கள் சொல்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். உண்மையிலே இங்கே சொல்லப்பட்டிருப்பது மிகச்சிறந்த சம்பவங்களை நாங்கள் சொல்கிறோம் என்று அல்லாஹ் சொல்வது யூசுப் நபியுடைய சரித்திரம் மாத்திரமல்ல என்பதுதான் சரியான கருத்து. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லக்கூடிய எல்லா சரித்திரங்களும், எல்லா வரலாறுகளும், எல்லா கதைகளும் அஹ்ஸனுல் கஸஸ், மிகச்சிறந்த கதைகளாக இருக்கின்றன. அதே போன்றுதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த சரித்திரம். இந்த அஹ்ஸனுல் கஸஸ் என்பதிலே யூசுப் நபி அவர்களுடைய சரித்திரம் மாத்திரம் என்றும் சிலர் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். பொதுவாக நாம் எடுப்பதுதான் பொருத்தமான விளக்கம். எப்படி இருந்தாலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய
இந்த கசஸ் அஹ்சனுல் கசஸ் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. அடுத்ததாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்னென்ன அத்தாட்சிகள் கொடுக்கப்பட்டிருந்தன என்பது நமக்கு முழுமையாக தெரியாது. சிலர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அரைவாசி அழகு கொடுக்கப்பட்டிருந்தது அவருடைய ஒரு அத்தாட்சி என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதேபோன்று எகிப்திய மன்னரின் மனைவி அவரை தவறான செயலுக்கு அழைத்த நேரத்திலே அவரை ஒரு மனிதர் உண்மைப்படுத்தின ஒரு விடயம் சொல்லப்படுகிறது. அது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அத்தாட்சி என்று சொல்லப்படுகிறது. இறுதியாக அவர்களுடைய இந்த சுருக்கமான செய்திகளிலே அவர்களுடைய மரணம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்திலே மரணித்து அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களது காலத்திலே பனு இஸ்ரவேலர்களை, யாக்கூப் நபியுடைய அந்த சந்ததியிலே வந்தவர்களை தான் நாம் பனு இஸ்ராயில் என்று சொல்கிறோம். இஸ்ராயிலுடைய பிள்ளைகள், யாக்கூபுடைய பிள்ளைகள். அந்த பனு இஸ்ரவேலர்களை, இஸ்ரவேல் மக்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடமிருந்து தப்பித்து எகிப்திலிருந்து அழைத்து சென்றார்கள். அவ்வாறு அழைத்து செல்கிற பொழுது யூசுப் நபி அவர்கள் ஒரு பெட்டியிலே அடக்கம் செய்யப்பட்டிருந்திருக்கிறார்கள். யூசுப் நபி அவர்கள் செய்த வசியாவின் அடிப்படையிலே அவர்களை அங்கிருந்து எடுத்து பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தலைமையிலே சென்றவர்கள் எடுத்து சென்றார்கள் என்பதையும் நாம் ஹதீதிலும் அது சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இப்போது நாம் யாக்கூப் மற்றும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்று சுருக்கத்தை பார்ப்போம். நாம் ஏற்கனவே இப்ராஹிம் நபி அவர்களுடைய வரலாறை சொல்கிற பொழுதும் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிற பொழுதும் ஒரு குறிப்பை சொல்லியிருந்தோம். ஹலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதிய வயதை அடைந்த நேரத்திலே, அவர்களது மனைவியார் சாரா அவர்களும் முதிய வயதை அடைந்த நேரத்திலே, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட்டத்தை அழிக்க வந்த வானவர்கள் இப்ராஹிம் நபி அவர்களை முதலிலே வந்து சந்தித்து அவர்களுக்கு இஸ்ஹாக் என்கின்ற ஒரு குழந்தை கிடைக்க இருப்பதாக நன்மாராயம் சொன்னார்கள். இந்த செய்தியை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கின்றான். அவர்களுக்கு இடையிலே நடந்த அந்த உரையாடலை அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருக்கிறான். அல்லாஹு தஆலா என்ன சொல்கிறான்? فضحكت فبشرناها بإسحاق ومن وراء إسحاق يعقوب. நாங்கள் சாராவுக்கு இஸ்ஹாக் கிடைப்பதாக நன்மாராயம் சொன்னோம். இஸ்ஹாக்குக்கு பிறகு யாக்கூப் கிடைப்பதாக நன்மாராயம் சொன்னோம். எனவே இஸ்ஹாக் அவர்கள் கிடைப்பது மட்டுமல்ல, இஸ்ஹாக்குக்கு பிறகு அவருடைய பிள்ளையாக யாக்கூபும் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறார்கள். எனவே அவர்களை அதிக சந்தோஷத்தை ஊட்டுவதற்காக அல்லாஹு தஆலா அவர்கள் வாழ்கிற காலத்திலேயே 2 குழந்தைகளை அவர்களுக்கு கொடுக்கின்றான். அதாவது யாக்கூபுக்கு தந்தை தான் இஸ்ஹாக். எனவே இஸ்ஹாக்கை அல்லாஹு தஆலா இப்ராஹிம் நபிக்கு குழந்தையாக கொடுக்கின்றான். இஸ்ஹாக் பெரியாள் ஆனதற்கு பிறகு அவருக்கு யாக்கூப் நபி அவர்கள் பிறக்க இருக்கிறார்கள் என்பதையும் நன்மாராயமாக சொல்கிறான். சூரத்துல் அன்பியாவுடைய 72வது ஆயாவிலும் இதை அல்லாஹ் சொல்கிறான். வவஹப்னா லஹு இஸ்ஹாக வ யாக்கூப நாஃபிலா. இஸ்ஹாக்கை அவர்களுக்கு நாங்கள் கொடையாக கொடுத்தோம், யாக்கூபை மேலதிகமாக கொடுத்தோம். இஸ்ஹாக்கை அல்லாஹு தஆலா அவர்கள் குழந்தைகளை கேட்டார்கள், இஸ்ஹாக்கை அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். அதையும் விட மேலதிகமாக அவர்களை இன்னும் சந்தோஷம் ஊட்டுவதற்காக யாக்கூப் நபியையும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கொடுத்திருக்கிறான். எனவே அவர்கள் உயிர் வாழுகிற பொழுதே யாக்கூப் நபி அவர்கள் பிறந்தார்கள். வரலாற்றின் அடிப்படையிலே இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யாக்கூப் நபி அவர்கள் பிறந்ததை போலவே அவரோடு இணைந்து இரட்டை பிள்ளையாக ஈஸ் அல்லது ஐஸ் என்கின்ற ஒருவர் பிறந்ததாக சொல்லப்படுகிறது. அவர்தான் ரோமர்களின் தந்தை. எவ்வாறு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பனு இஸ்ரவேலர்களின் தந்தையாக இருக்கிறாரோ அதே போன்று ரோமர்களின் தந்தையாக ஈஸ் என்பவர் இருப்பதாக அல்லது ஐஸ் என்பவர் இருப்பதாக சொல்லப்படுகிறது வரலாற்றிலே. இவர்கள் இருவரும் ஒரே நேரத்திலே, ஒரே தடவையிலே, ஒரே பிரசவத்திலே பிறந்ததாக வரலாறு கூறுகிறது. இவர்களின் வரலாற்றை யூதர்கள் அவர்களது வேத நூலாக கூறுகிற நூல்களிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அதில் இருப்பது சரியாக இருக்கலாம், பிழையாகவும் இருக்கலாம்.
வரலாறை எழுதியவர்களும் இவர்களது செய்திகளை எடுத்து எழுதியிருக்கிறார்கள். அந்த செய்திகளிலே இஸ்லாத்துக்கு முரணான செய்திகளை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நபிமார்களை இழிவுபடுத்துகிற விதத்திலே பேசப்படுகிற செய்திகள் நிறைய இருக்கின்றன அந்த புத்தகங்களிலே, அவர்கள் கையாடல் செய்த புத்தகங்களிலே. அவற்றையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. அல்லாஹு தாலா எங்களுக்கு குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலும் சென்றதை மாத்திரம் நாம் உறுதியாக நம்புகிறோம். வரலாறு என்ற அடிப்படையிலே அவர்கள் வேதமாக நம்புகிற நூட்களிலே சொல்லியிருக்கப்படுகிற விடயங்களை நாம் முரண்படாமல் இருக்கிற பொழுது இருக்கலாம் என்று நாம் வரலாறு என்ற பார்வையிலே பார்க்கலாம். அதில் தவறில்லை. வரலாற்றிலே எழுதப்படுகிற விடயங்களை நாங்கள் பார்க்கிற பொழுது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாலிபத்தை அடைகிற பொழுது அவர் ஹர்ரான் என்கின்ற பகுதிக்கு செல்கின்றார்கள். அங்கே 20 வருடங்கள் வாழ்கிறார்கள். அங்கே அவர்கள் திருமணம் முடிக்கின்றார்கள். அவர்களுக்கு நிறைய குழந்தைகள் இருந்திருக்கிறார்கள். அவர்களிலே 11 பெயர்தான் இங்கே குர்ஆனிலும் கூட ஞாபகப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த அவர்களிலே ஒருவர் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாராக ராஹீல் என்பவர் கருதப்படுகின்றார். வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. ராஹீல் என்கின்ற இந்த பெண்மணி யார் என்றால், யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது தாயின் சகோதரன், மாமாவின் மகளாக சொல்லப்பட்டிருக்கிறார். பிறகு அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அவர்களது தந்தையின் நாடான சாம் தேசத்துக்கு திரும்பி வருமாறு இறை செய்தியை அறிவிக்கின்றான். அவர்கள் திரும்பி வந்து பைத்துல் மக்திஸை கட்டியதாக அந்த வரலாற்று குறிப்புகளிலே இருக்கிறது. இவ்வாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கஅபாவை கட்டினார்களோ, அதற்கு 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பைத்துல் மக்திஸை இவர்கள் கட்டியிருக்கிறார்கள். அந்த 40 ஆண்டுகளுக்கு பிறகுதான் கட்டப்பட்டிருக்கிறது பைத்துல் மக்திஸ், கஅபா கட்டப்பட்டு என்பது ஹதீஸிலும் இருக்கிறது. புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸிலே அபூதர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, பூமியிலே முதலாவது உருவாக்கப்பட்ட மஸ்ஜித் எது என்று கேட்டபொழுது, அல் மஸ்ஜிதுல் ஹராம், மஸ்ஜிதுல் ஹராம் என்று நபி அவர்கள் பதில் சொல்லவே, பிறகு எது என்று அவர்கள் கேட்கவே, அல் மஸ்ஜிதுல் அக்ஸா என்று நபி அவர்கள் பதில் சொல்லவே, அந்த 2 மஸ்ஜிதுகளுக்கும் இடையிலே எவ்வளவு காலம் இருந்தது என்று கேட்கின்ற பொழுது, 40 சனா, 40 ஆண்டுகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்லி இருக்கிறார்கள். வரலாறு சொன்ன விடயம் நாம் ஏற்கனவே சொன்னது, யூசுப் நபி அவர்களுடைய தாயார் தான் ராஹீல், அதாவது யாக்கூப் நபியுடைய ஒரு மனைவி ராஹீல். அவர் யார் என்றால், யாக்கூப் நபியுடைய தந்தையின் தாயின் யாக்கூப் நபியுடைய தாயின் சகோதரன், மாமா உடைய மகள் என்று வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. அல்லாஹு அலம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ராஹீல் என்ற அந்த பெண்மணிக்கு பிறந்ததைப் போல பினியாமீன் என்கின்ற இன்னொரு 2வது மகனும் பிறந்ததாக வரலாறு சொல்கிறது. அந்த நேரத்திலே அந்த பெண் மரணித்ததாக வரலாற்றிலே சொல்லப்படுகிறது. அல்லாஹு அலம். ஏனென்றால் நாம் பின்னால் பார்க்க இருக்கிறோம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எகிப்திலே அவர்களது பெற்றோரை அழைத்து கண்ணியப்படுத்தினார்கள். அந்த நேரத்திலே அங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைத்து வந்த அவர்களது பெற்றோர் யாக்கூப் நபியும் அவர்களது யூசுப் நபி அவர்களுடைய தாயாரும் என்பதுதான் வெளிப்படையாக தெரியக்கூடிய விடயமாக இருக்கிறது. ஆனாலும் வரலாறு என்ன சொல்கிறது என்றால், அதாவது அவர்களுடைய தாயார் அல்ல, தாயாருடைய சகோதரி யாக்கூப் நபி அவர்கள் பின்னர் அந்த பெண்ணை மடமுடித்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹு அலம். ஆனால் குர்ஆனுடைய வார்த்தையை பார்க்கிற பொழுது அபவாஹு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய 2 பெற்றோர்களும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பெற்றோர் என்று சொல்கிற பொழுது அடிப்படையில் சொந்த தாயைத்தான் சொல்லப்படும் என்பதனால் சொந்த தாய் என்பதுதான் எங்களுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா இருக்கிறது. வரலாற்றிலே சரியாகவும் இருக்கலாம், பிள்ளையாகவும் இருக்கலாம். சில நேரங்களில் சொந்த தாய் அல்லாத ஒருவரையும் இவ்வாறான நிலையில் இருக்கிற பொழுது தாயார் என்று சொல்லப்படுவதுண்டு. அவ்வாறு சொல்வதிலே மொழி ரீதியாக ஒரு பெரிய தவறு இல்லை என்றிருந்தாலும் வெளிப்படையாக அது இல்லை என்பதனால் நாம் வெளிப்படையான அர்த்தத்தையே எடுத்துக்கொள்கின்றோம். அல்லாஹு அலம். வரலாறு என்ன சொல்கிறது என்றால், யாக்கூப் நபி அவர்கள் திரும்பவும்
இஸ்ஹாக் அவர்களிடத்திலே ஹர்ரானிலிருந்து திரும்பி வந்ததாகவும், அப்போது அந்த இன்னொரு யாக்கூப் நபியோட இன்னொரு சகோதரனான ஈஸ் அவர்களோடு யாக்கூப் நபி அவர்களும் இஸ்ஹாக் இவர்கள் 3 பேர் வாழ்ந்ததாகவும், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மரணிக்கவே அவர்களை இப்ராஹிம் நபி அவர்கள் தங்கியிருந்த அந்த பிரதேசத்திலே என்ன செய்கிறார்கள், இஸ்ஹாக் நபி அவர்களை இந்த 2 மகன்களும் யாக்கூப் நபி அவர்களும் அவருடைய அடுத்த சகோதரனான ஐஸ் அல்லது ஐஸ் என்பவரும் அடக்கம் செய்கிறார்கள் என்ற ஒரு செய்தி வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது நாம் முக்கியமாக குர்ஆன் சொல்லக்கூடிய செய்திகளுக்கு, குர்ஆனோடு சம்பந்தப்பட்ட செய்திகளுக்கு நாங்கள் வருவோம். படிப்பினை குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த தகவலிலே போதுமான அளவு எங்களுக்கு இருக்கிறது. எனவே வரலாற்றிலே குர்ஆனிலும் ஹதீஸிலும் இல்லாத வரலாற்று செய்திகளை பெரிய அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 ஆண் பிள்ளைகள் இருந்திருக்கிறார்கள். பனு இஸ்ரவேலர்களது அஸ்பாத்து பனி இஸ்ராயில், பனு இஸ்ரவேலர்களுடைய அஸ்பாத் என்று அழைக்கப்படக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள். பனு இஸ்ரவேலர்களுடைய சந்ததிகள் இவர்களுடைய சந்ததிகளாக கருதப்படுகின்றார்கள். 12 பேரில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஒருவர். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய செய்தி அல்லாஹு தஆலா சூரத்து யூசுஃபிலே மிக விரிவாக பேசியிருக்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறுவராக இருக்கிற பொழுது ஒரு கனவு காண்கின்றார்கள். அந்த கனவு என்ன? யூசுப் நபி அவர்கள் தன்னுடைய தந்தை யாக்கூப் நபி இடத்திலே சொல்கிறார்கள், இத் கால யூசுஃபு லி அபீஹி யா அபதி இன்னி ரஅய்து 11 கௌகபன் வஷ்ஷம்ஸ வல் கமர ரஅய்துஹும் லி சாஜிதீன். நான் 11 நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் எனக்கு சுஜூத் செய்கின்றதாக பார்த்தேன் என்று சொல்கிறார்கள். சுஜூத் என்பது நாங்கள் இப்போது வணக்கத்துக்காக செய்கின்றோம். எங்களுடைய மார்க்கத்திலே வணக்கத்துக்கு மாத்திரம்தான் சுஜூத் செய்வதற்கு முடியும். ஆனால் மரியாதைக்காக சுஜூத் சிரம் தாழ்த்துகிற ஒரு நடைமுறை முன்னர் காலத்திலே இருந்திருக்கிறது. அது எங்களுடைய மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது. இங்கே சூரியன், சந்திரன், 11 நட்சத்திரங்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூத் செய்வதை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்க்கின்றார்கள். இந்த 11 நட்சத்திரங்கள் என்பது அவர்களுடைய 11 சகோதரர்கள். சூரியன், சந்திரன் என்பது அவர்களது பெற்றோர்கள். இந்த செய்தியை சிறுவனாக இருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது தந்தை யாக்கூபிடத்திலே சொன்ன பொழுது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவுக்கு விளக்கம் தெரிந்த ஒருவராக இருந்ததனால் அவர்கள் இந்த கனவை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது சகோதரர்கள் கேள்விப்பட்டால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது பொறாமை கொள்வார்கள் என்று பயந்தார்கள். அதனால் யூசுப் நபி அவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள்? قال يا بني لا تقصص رؤياك على إخوتك فيكيدوا لك كيدا. என் மகனே, அருமை மகனே, உங்களுடைய இந்த கனவை உங்களது சகோதரர்களிடத்தில் நீங்கள் சொல்லாதீர்கள். அவ்வாறு நீங்கள் சொன்னால் அவர்கள் உங்களுக்கு சதி செய்வார்கள் என்று சொன்னார்கள். ஏனெனில் ஷைத்தான் சகோதரர்களுக்கு மத்தியிலே பிளவையும் பகைமையும் ஏற்படுத்துவான். அதைத்தான் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன ஷைத்தான லில் இன்சானி அதுஃபுன் முபீன். நிச்சயமாக ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்கமான தெளிவான எதிரியாக இருக்கின்றான். தொடர்ந்து யாக்கூப் நபி அவர்கள் அவர்களது சிறிய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன சொல்கிறார்கள்? வகதாலிக யஜ்தபீக ரப்புக. அவ்வாறுதான் உம்முடைய ரப்பு உம்மை தெரிவு செய்வான், மனிதர்களுக்கு மத்தியிலிருந்து உம்மை தெரிவு செய்வான், அதாவது ஒரு நபியாக உம்மை ஆக்குவான். وَيُعَلِّمُكَ مِنْ تَأْوِيلِ الْأَحَادِيثِ. கனவுகளுக்கு விளக்கத்தை உமக்கு அவன் கற்றுத்தருவான், அந்த ஞானத்தை அவன் உனக்கு கொடுப்பான். وَيُتِمُّ نِعْمَتَهُ عَلَيْكَ. உம்மீது அவனது நிஅமாவை, அருட்பாக்கியத்தை பூரணப்படுத்துவான், உன்னை ஒரு இறை தூதராக ஆக்குவான் என்ற இந்த செய்தியை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். தொடர்ந்து என்ன சொல்கிறார்கள்? அலைக வ அலா ஆலி யாக்கூப. உமக்கும் யாக்கூபுடைய குடும்பத்தார் மீதும் அல்லாஹ் தஆலா தனது நிஅமாவை பூர்த்தி செய்வான். கமா அதம்மஹா அலா அபவைக மின் கப்லு இப்ராஹீம வ இஸ்ஹாக். உம்முடைய 2 பெற்றோர்களான, உமது 2 தந்தைகளான இப்ராஹிம், இஸ்ஹாக் அவர்களுக்கு இதற்கு முன்னர்
அவனுடைய அருட்பாக்கியத்தை பூர்த்தி செய்ததை போல என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான். எனவே அல்லாஹு தாலா இப்ராஹிம், இஸ்ஹாக் ஆகிய இருவரையும் நபியாக அல்லாஹு தாலா ஆக்கியிருக்கிறான். அவனுடைய அருட்பாக்கியத்தை நியமாவை பூரணப்படுத்தி இருக்கிறான். அதே போன்று உம்மீதும் அல்லாஹு தாலா அவனுடைய நியமாவை பூர்த்தி செய்வான். யாக்கூபுடைய குடும்பத்தின் மீதும் பூர்த்தி செய்வான் என்று யாக்கூப் நபி அவர்கள் இந்த செய்தியிலே யூசுப் நபி அவர்களுக்கு சொல்கின்றார்கள். உம்முடைய 2 தந்தைமார்கள் என்று அல்லாஹு தாலா இங்கே இப்ராஹிம் நபியையும் இஸ்ஹாக் நபியையும் குறிப்பிட்டிருக்கிறான். எனவே நேரடியான தந்தை யாக்கூப் நபி, ஆனால் தந்தையுடைய தந்தை இஸ்ஹாக், அவருடைய தந்தை இப்ராஹிம். எனவே பாட்டனுக்கும் தந்தை என்று அரபு மொழியிலே சொல்ல முடியும். பாட்டனும் தந்தைதான், அப் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறான். இங்கே இஸ்ஹாக், இப்ராஹிம் ஆகிய இருவரும் யாக்கூப் யூசுப் நபி அவர்களுக்கு நேரடி தந்தை அல்ல, என்றாலும் அல்லாஹு தாலா அவர்களை தந்தைமார்கள் என்று சொல்லியிருக்கிறான். தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்ன ரப்பக அலீமுன் ஹக்கீம், நிச்சயமாக உம்முடைய ரப்பு அறிவுள்ளவன், ஹக்கீம் ஞானமுள்ளவன். எனவே அவன் யாருக்கு நபித்துவத்தை தூதுத்துவத்தை கொடுக்க வேண்டும் என்ற அறிவு அல்லாஹு தாலாவுக்கு இருக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சிறுவராக இருந்தார். எப்படியோ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ட கனவு, அதன் செய்தி அந்த சகோதரர்களுக்கு கிடைக்கிறது. அல்லது அவர்களது சகோதரர்களுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ட கனவு தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் முக்கியம் என்னவென்றால் அவருடைய சகோதரர்கள் யூசுப் நபி மீது பொறாமை கொள்கின்றார்கள். அவரை கிணற்றிலே வீசுவதற்கு முற்படுகின்றார்கள், வீசுகிறார்கள். இது எப்படி நடக்கிறது? அல்லாஹு தாலா சூரத்து யூசுஃபுடைய 7வது ஆயாவிலே சொல்கிறான், லகத் கான ஃபீ யூசுஃப வ இஹ்வதிஹி ஆயாத்துன் லிஸ்ஸாயிலீன். யூசுஃபிலும் அவரது சகோதரர்களிலும் கேட்கக்கூடியவர்களுக்கு, கேள்வி கேட்கக்கூடியவர்களுக்கு அத்தாட்சிகள் இருக்கின்றன, அதாவது படிப்பினைகள், நல்லுபதேசங்கள் இருக்கின்றன என்று சொல்கின்றார். அந்த யூசுப் நபியுடைய சகோதரர்கள் அவர்களது தந்தை யாக்கூப் நபியை பார்த்து என்ன சொன்னார்கள் என்பதை நாம் பின்னால் பார்ப்போம். அதற்கு முன்னால் அவர்கள் என்ன கதைத்துக் கொள்கிறார்கள் தெரியுமா? இத் காலு லயூசுஃபு வ அஹூஹு அஹப்பு இலா அபீனா மின்னா. யூசுஃபும் அவருடைய சகோதரனும், யார் யூசுஃபுடைய சகோதரன்? பினியாமீன். யூசுஃபும் அவருடைய சகோதரனும் எங்களது தந்தைக்கு எங்களை விட விருப்பமானவர்களாக இருக்கிறார்கள். வனஹ்னு உஸ்பா, நாங்களோ ஒரு கூட்டமாக இருக்கின்றோம். அதாவது யூசுப் நபியை விடவும் பினியாமீனை விடவும் பெரியவர்களாக அவர்களது சகோதரர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் யாக்கூப் நபி அவர்கள் யூசுப் நபி அவர்கள் சிறியவராக இருக்கின்ற காரணத்தினால், பினியாமீன் அவர்கள் சிறியவராக இருக்கிற காரணத்தினால் அவர்கள் மீது அவர்கள் அன்பு செலுத்தி இருக்கிறார்கள். இதை அவர்கள் பார்த்து என்ன சொல்கிறார்கள் என்றால், எங்களை விட எங்களது தந்தைக்கு யூசுஃபும் பினியாமீனும் விருப்பத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் தான் வாலிபர்களாக, பெரியவர்களாக, அதிகமானவர்களாக இருக்கிறோம். இன்ன அபானா லஃபி ضلال முபீன், நிச்சயமாக எங்களுடைய தந்தை தெளிவான தவறான வழியிலே இருக்கிறார் என்று அவர்கள் கதைத்துக் கொள்கிறார்கள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏன் யூசுப் மீதும் அவரது சகோதரன் பினியாமின் மீதும் கூடுதல் அன்பு காட்டியிருக்கிறார்கள் என்றால், அவர்கள் சிறுவர்களாக இருந்திருக்கலாம், அல்லது அவர்களது செயல்பாட்டிலே அவர்கள் நல்ல பண்பை, ஒழுக்கத்தை வெளிப்படுத்தி இருக்கலாம். இதனால் அவர்கள் மீது அவருக்கு கூடுதல் அன்பிருப்பதை இவர்கள் புரிந்து கொண்டார்கள். புரிந்து கொண்டு எப்படியாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒழித்து கட்ட வேண்டும், ஒன்று அவரை நாம் கொலை செய்ய வேண்டும் என்றெல்லாம் யோசிக்கிறார்கள். அங்கே அவர்களுக்கு ஆலோசனை சொல்லப்படுகிறது. அவர்கள் சகோதரர்களே ஒருவர் என்ன சொல்கிறார் என்றால், அவரை நாங்கள் ஒரு கிணற்றிலே போட்டு விடுவோம், அங்கே செல்லக்கூடிய எவராவது அவரை எடுத்து செல்வார்கள், அப்போது அவர்களுடைய கதை முடிந்துவிடும். கடைசியாக அவர்கள் இந்த முடிவுக்கு வருகின்றார்கள், யூசுப் நபி அவர்களை ஒரு கிணற்றிலே நாம் போட்டு விடுவோம், அந்த பாதையினால் செல்கிறவர்கள் அவர்களை எடுத்து செல்லட்டும் என்று முடிவுக்கு வருகின்றார்கள். இவ்வாறு தான் அவர்கள் செய்கின்றார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உறுதிப்படுத்துகிறான், அவர்களுக்கு பொறுமையை கொடுக்கின்றான். எப்படி அல்லாஹு தஆலா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை உறுதிப்படுத்தினான் என்றால், வஅவ்ஹைனா இலைஹி லதுனப்பிஅன்னஹும் பிஅம்ரிஹிம் ஹாதா, இந்த விடயத்தை நிச்சயமாக நீங்கள் உங்களது சகோதரர்களுக்கு ஒரு நேரத்திலே சொல்லுவீர்கள்
எடுத்து சொல்லுவீர்கள் என்று வஹி அறிவிக்கின்றான். என யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தப்புவார்கள். அவர்கள் ஒரு நேரத்திலே இந்த செய்தியை நீங்கள் இவ்வாறு நடந்து கொண்டீர்கள் என்பதை அவர்களது சகோதரர்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு நேரம் வரும். வஹும் லா யஷ்உரூன், அந்த நேரத்திலே அவர்கள் இவர்தான் யூசுப் என்பதை உணராமல் இருப்பார்கள் என்கின்ற செய்தி அல்லாஹு தாலா யூசுப் நபிக்கு கொடுக்கின்றான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிணற்றிலே போட்ட இவர்கள் தமது தந்தை இடத்திலே என்ன சொல்வது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போது அவர்கள் என்ன முடிவுக்கு வருகிறார்கள் என்றால், எங்களுடைய தந்தை இடத்திலே நாங்கள் சென்று என்ன சொல்லுவோம்? யூசுஃபை ஓநாய் சாப்பிட்டு விட்டது என்று சொல்வோம் என்று முடிவுக்கு வருகிறார்கள். ஒரு ஆட்டை அறுத்து அதிலே இரத்தத்தை பூசி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஆடையை எடுத்து, இதுதான் உங்களுடைய மகன் யூசுஃபை ஓநாய் சாப்பிட்டு விட்டது என்று சொல்லிவிடுவோம் என்ற முடிவுக்கு வருகின்றார்கள். அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்களோடு அனுப்புவதுமாறு யாக்கூப் நபி இடத்திலே அவர்களது யூசுப் நபியுடைய சகோதரர்கள், யாக்கூப் நபியுடைய பிள்ளைகள் கேட்கின்றார்கள். என்ன கேட்கிறார்கள்? காலு யா அபானா மாலக லா தஅமன்னா அலா யூசுஃப வ இன்னா லஹு லநாசிஹூன். ஏன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எங்களோடு நீங்கள் அனுப்பக்கூடாது? நாங்கள் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம், நாங்கள் அவருக்கு நலவைத்தான் நாடுவோம். அர்சில்ஹு மஅனா கதன் யர்தஅ வ யல்அப் வ இன்னா லஹு லஹாஃபிதூன். எங்களோடு அவர் சென்று விளையாடட்டும், வரட்டும், எங்களோடு அவரை அனுப்பி வையுங்கள், நாங்கள் அவரை பாதுகாப்போம் என்றெல்லாம் யாக்கூப் நபி அவர்களிடத்திலே அவரது பிள்ளைகள் கேட்கின்றார்கள். அப்போது யாக்கூப் நபி அவர்கள் சொன்ன பதில் என்னவென்றால், இன்னி லயஹ்ஸுனுனி அன் தத்ஹபு பிஹி வ அகாஃபு அன் யஅகுலஹு ذئபு வ அன்தும் அன்ஹு காஃபிலூன். நீங்கள் பராமுகமாக இருக்கிற நேரத்திலே அவரை ஓநாய் சாப்பிட்டு விடும் என்று நான் பயப்படுகிறேன், அது எனக்கு கவலையாக இருக்கிறது, நீங்கள் அவரை அழைத்து செல்வதென்றெல்லாம் யாக்கூப் நபி அவர்கள் சொல்கிறார்கள். அப்போது அவர்கள் சொன்ன பதில் என்ன? காலு லஇன் அகலஹு ذئபு வ நஹ்னு உஸ்பத்துன் இன்னா இதன் லகாசிரூன். நாங்கள் ஒரு கூட்டமாகவே இருக்கிறோம் என்றால் அவர்கள் பெரியவர்கள், யூசுப் நபி அவர்களை விட பெரியவர்கள், வாலிபர்கள். இப்படியான நிலையிலே நாங்கள் ஒரு கூட்டமாகவே இருக்கிறோம். இவ்வாறு இருக்கிற நிலையிலே அவரை ஓநாய் தின்றால் நாங்கள் நஷ்டவாளிகள் ஆகிவிடுவோம், அது எப்படி சாத்தியம் என்று அவர்கள் யாக்கூப் நபி அவர்களிடத்திலே கேட்கிறார்கள். இறுதியாக யாக்கூப் நபி அவர்கள் அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். இவர்கள் யூசுப் நபி அவர்களை அழைத்து சென்று என்ன செய்கிறார்கள்? ஒரு கிணற்றிலே போடுகிறார்கள். அந்த நேரத்திலே தான் அல்லாஹு தாலா யூசுப் நபி அவர்களை உறுதிப்படுத்துகிறான். இந்த செய்தியை நீங்கள் உங்களது சகோதரர்களுக்கு சொல்லுவீர்கள், அவர்கள் அப்போது நீங்கள் யார் என்பதை தெரியாமல் இருப்பார்கள். இவ்வாறெல்லாம் அவர்கள் இறுதியாக யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிணற்றிலே போட்டுவிட்டு அவர்களது தந்தையிடத்திலே இரவு நேரத்திலே வருகிறார்கள். அழுதவர்களாக வருகிறார்கள். வஜாஉ அபாஹும் ஐஷாஅன் யப்கூன். என்ன சொல்கிறார்கள்? காலு யா அபானா இன்னா ذهبنا نستبق وتركنا يوسف عند متاعنا فأكله الذئب وما أنت بمؤمن لنا ولو كنا صادقين. எங்கள் தந்தையை நாங்கள் விளையாடி கொண்டிருந்தோம், ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு கொண்டிருந்தோம். யூசுஃபை நாங்கள் எங்களுடைய பொருட்களிடத்திலே நாங்கள் பாதுகாத்து கொள்வதற்காக விட்டு வைத்திருந்தோம், அவரை ஓநாய் சாப்பிட்டு விட்டது. நாங்கள் உண்மையாளர்களாக இருந்தாலுமே நாங்கள் சொல்வதை நீங்கள் நம்பப் போவதில்லை என்றெல்லாம் தந்தையிடத்திலே வந்து பொய் சொல்கிறார்கள். இதற்கு ஆதாரமாக என்ன செய்கிறார்கள்? யூசுப் வஜாஉ அலா கமீசிஹி பிதமின் கதிப், பொய்யான இரத்தத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது ஆடையிலே பூசிக்கொண்டு வருகிறார்கள். அதற்கு யாக்கூப் நபி அவர்கள் என்ன பதில் சொன்னார்கள்? கால பல் சவ்வலத் லக்கும் அன்ஃபுசுக்கும் அம்ரா ஃபஸப்ருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன். இல்லை, உங்களுடைய உள்ளங்கள் உங்களுக்கு ஒரு விடயத்தை அழகாக காண்பித்திருக்கிறது. ஏதோ ஒரு நீங்கள் தவறு செய்துவிட்டு வந்திருக்கிறீர்கள். ஃபஸப்ருன் ஜமீல், நான் அழகான முறையிலே பொறுமை செய்கிறேன். அதாவது நான் பதட்டம் அடையவில்லை, அழகான முறையிலே நான் பொறுமை செய்கிறேன். வல்லாஹுல் முஸ்தஆன், சப்ருன் ஜமீல், பதட்டமில்லாத பொறுமை. வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன், நீங்கள் சொல்வதற்கு அல்லாஹுவே எனக்கு உதவியாக இருக்கிறான், அல்லாஹுவே உதவி தேடப்படுகிறவனாக இருக்கிறான், அல்லாஹுவே எனக்கு உதவி செய்ய வேண்டும், நீங்கள் சொல்வதன் மீது அல்லாஹுவே உதவி செய்ய வேண்டும் என்று யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள். அவர்களது அன்பு மகன், ஒரு சிறிய மகன்,
அவருக்கு சிறந்த ஒரு எதிர்காலம் இருக்கிறது, சிறந்த பண்புகளை உடைய ஒருவர். இப்படிப்பட்ட ஒரு மகனை யாக்கூப் நபி அவர்கள் அந்த இறக்கின்றார்கள். அவர் கொல்லப்பட்டு விட்டதாக, ஓநாய் சாப்பிட்டு விட்டதாக சொல்கிறார்கள். ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை நம்பவில்லை. அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நான் பொறுமை செய்கிறேன் சொல்கிறார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிணற்றிலே போடப்பட்ட பொழுது அங்கே அல்லாஹு தஆலா சில பிரயாணிகளை வரச் செய்கின்றான். அங்க வழியாக பிரயாணிகள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அந்த கிணற்றுக்கு பக்கத்திலே தங்குகிறார்கள். தங்கியவர்கள் தண்ணீர் எடுப்பதற்காக வேண்டி ஆட்களை அனுப்பி வைக்கிறார்கள். தண்ணீர் எடுக்க சென்றவர் கிணற்றிலே வாளியை போடுகிறார். அங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வாளியிலே அவ்வாறு தொங்கிக் கொள்கிறார்கள், பிடித்து கொள்கிறார்கள். வாளியை வெளியிலே எடுத்து பார்த்தால் அங்கே அழகான ஒரு சிறுவன் இருப்பதை அவர்கள் பார்க்கின்றார்கள். வாளியை கிணற்றிலே போட்டு எடுத்தவர் என்ன சொன்னார் என்றால், கால யா புஷ்ரா ஹாதா குலாம், இது ஒரு சந்தோஷமான செய்தி, நன்மாராயம், இது ஒரு பையன் இங்கே இருக்கிறான். ஒரு வாகன கூட்டம் என்று சொல்கிற பொழுது, ஒரு பிரயாண கூட்டம் என்று சொல்கிற பொழுது நிறைய பேர் சேர்த்து தான் அன்றைய காலங்களிலே அதிகமான நேரங்களிலே பயணம் செய்வார்கள். இவர்களிலே சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த வாளியை எடுத்தவரும் அதிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வெளியே எடுத்தவரும் அவரோடு இருக்கக்கூடிய சிலரும் அதை இரகசியமாக ஒரு பொருளாக, அவரை ஒரு அடிமையாக என்ன செய்கிறார்கள்? ரகசியமாக வைத்துக் கொள்கிறார்கள். மற்றவர்களிடத்திலே என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் ஒரு அடிமையை விலைக்கு வாங்கி இருக்கிறோம் என்று காண்பித்துக் கொள்கின்றார்கள். இப்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பொருளாக, ஒரு விற்கப்படுகிற ஒரு அடிமையாக மாறிவிடுகிறார்கள். வல்லாஹு அலீமும் பிமா யஅமலூன், அவர்கள் செய்வதை பற்றி அல்லாஹு தஆலா அறிந்திருக்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நபியாக ஆக்க இருக்கிறான். அவர் ஒரு நல்ல பிள்ளை, ஒரு நபியுடைய பிள்ளை. அப்படி இருந்தாலும் அல்லாஹு தஆலா அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விற்கக்கூடிய இந்த நிலையிலே ஒரு பொருளாக அவர்கள் ஆக்குவதை எல்லாம் அல்லாஹு தஆலா அறிந்துதான் இருக்கிறான். அல்லாஹுக்கு தெரியாமல் எதுவும் நடக்குவதில்லை. எண்ணப்படக்கூடிய திர்ஹங்களுக்கு, வெள்ளி நாணயங்களுக்கு, சிறிய ஒரு தொகைக்கு, அற்பமான ஒரு விலைக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் விற்றுவிடுகின்றார்கள். வகானு ஃபீஹி மினஸ் ஸாஹிதீன், அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்திலே பற்றற்றவர்களாக இருந்தார்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஏன் அவ்வாறு அவர்கள் இருந்திருப்பார்கள் என்றால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தாலே அவர்களுக்கு புரியும், இவர் ஒரு அடிமையாக இருக்க மாட்டார் என்பது அவர்களுக்கு புரிந்திருக்கும். எனவே இவருடைய குடும்பத்தார்கள் இவரை தேடி வரலாம். அதனால் எவ்வாறாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவர்கள் விட்டு ஒதுங்கிவிட வேண்டும், அவரை விட்டு நாம் பணத்தை எடுத்து விட வேண்டும் என்பதிலே அவர்கள் குறியாக இருந்திருப்பார்கள். அதனால் தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எகிப்துக்கு கொண்டு சென்று அங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிறிய ஒரு தொகைக்கு விட்டுவிட்டார்கள். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விலைக்கு வாங்கியவர் யார் என்றால், எகிப்திலே இருந்த ஒரு மந்திரி அசீஸ். அவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வாங்குகிறார். வகால அல்லதி இஷ்தராஹு மின் மிஸ்ர லிம்ரஅதிஹி அக்ரிமி மத்வாஹு அஸா அன் யன்ஃபஅனா அவ் நத்தஹிதஹு வலதா. தனது மனைவியை பார்த்து என்ன சொல்கிறார்? அவருக்கு நீங்கள் நல்ல முறையிலே கண்ணியமாக தங்குவதற்கு இடம் கொடுங்கள், நல்ல முறையில் அவரை நீங்கள் கவனியுங்கள், எங்களோடு அவர் தங்கிக் கொள்ளட்டும், அவர் எங்களுக்கு பயனளிக்கலாம், எங்களுக்கு தேவையான வேலைகளை செய்து தந்து எதிர்காலத்தில் எங்களுக்கு பயனுள்ள ஒருவராக அவர் மாறலாம். அவு நத்தஹிதஹு வலதா, அல்லது அவரை நாங்கள் பிள்ளையாக எடுத்துக்கொள்ளலாம். அந்த மந்திரிக்கு என்ன தெரிகிறது என்றால், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்தால் இவர் நல்ல ஒரு பிள்ளை என்பது அவருக்கு தெரிகிறது. இவரை நாங்கள் எங்களுடைய பிள்ளையாக கூட நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம், அல்லது இவர் எங்களுக்கு பயனளிப்பார் என்பது அவருக்கு தெரிகிறது. எனவே அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய மனைவியிடத்திலே இந்த அடிமையாக வாங்கிய இந்த குழந்தையை, பிள்ளையை நல்ல முறையிலே நடத்துமாறு சொல்கிறார். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வகதாலிக மக்கன்னா லியூசுஃப ஃபில் அர்த், அவ்வாறு தான் நாங்கள் யூசுஃபுக்கு பூமியிலே இடம் கொடுத்தோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூக்கி எறியப்பட்டார்கள், பொறாமை கொள்ளப்பட்டார்கள், ஒரு நாட்டு பிரதேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள்.
அல்லாஹு தாலா அவரை இந்த சோதனைக்கு பிறகு, இந்த கஷ்டத்துக்கு பிறகு எங்கே கொண்டு வந்து சேர்க்கிறான்? ஒரு நகரத்திலே, அதுவும் ஆட்சி அதிகாரம் இருக்கக்கூடிய ஒரு இடத்திலே, ஒரு மாளிகையிலே, ஒரு கண்ணியமாக அஹ், அவர் நடத்தப்படுகிற ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றான். எதற்கு அல்லாஹு தாலா சொல்கிறான்? வலினு அல்லிமஹு மின் தஅவீலில் அஹாதீஸ். கனவுகளின் விளக்கங்களை அவர்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுப்பதற்காகவும் இவ்வாறு நாங்கள் செய்தோம். வல்லாஹு காலிபுன் அலா அம்ரி. அல்லாஹ் தன்னுடைய காரியத்திலே மிகைக்கக்கூடியவன். அல்லாஹு தாலாவை நிர்பந்திப்பவன் யாருமே கிடையாது. அல்லாஹு தாலா தனது காரியத்தை அவன் நாடியதை செய்து முடிப்பான். வலாக்கின்ன அக்ஸரன் நாசி லா யஅலமூன். ஆனாலும் அதிகமான மனிதர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். சோதனைகள் வருகின்ற பொழுது அதிகமான மனிதர்கள் அதை ஒரு சோதனையாகவே என்ன செய்வார்கள்? பார்ப்பார்கள். அது ஒரு துன்பமாக பார்ப்பார்கள், கஷ்டமாக பார்ப்பார்கள். அதை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு புரியாது. ஆனால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா சோதனைகளுக்கு பிறகு, கஷ்டங்களுக்கு பிறகு இன்பத்தை வைத்திருக்கிறான், இலகுவை வைத்திருக்கிறான். குர்ஆன்ல அல்லாஹு தஆலா அதை பல இடங்களில் எங்களுக்கு சொல்லி இருக்கிறான். இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா சயஜஅலுல்லாஹு பஅத உஸ்ரின் யுஸ்ரா. அல்லாஹு தஆலா கஷ்டத்துக்கு பிறகு இலகுவை வைத்திருக்கிறான். கஷ்டத்தோடு இலகு இருக்கிறது, எளிது இருக்கிறது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறான். அதே போன்றுதான் அல்லாஹு தஆலா இங்கே சொல்கிறான், வலாக்கின் அக்ஸரன் நாசி லா யஅலமூன். ஆனாலும் அதிகமான மனிதர்கள் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு விடயத்தையும் எந்த நோக்கத்திலே செய்கிறான், அல்லாஹு தஆலாவுடைய ஞானம் எப்படிப்பட்டது என்பது எங்கள் எல்லோருக்குமே ஆரம்பத்திலே நிறைய நேரங்களிலே தெரியாது. ஆனால் அதனுடைய இறுதி முடிவுதான் அல்லாஹு தஆலா அறிந்து வைத்திருக்கிறான். எது எப்படி நடக்க வேண்டுமோ அதை அல்லாஹு தஆலா நடத்தியாகுவான். சிறுவராக இருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெரிய வயதை அடைகின்றார்கள். அதாவது அவர் வாலிப வயதை அடைகின்றார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலம்மா பலக அஷுத்தஹு ஆதைனாஹு ஹுக்மன் வஇல்மன் வகதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன். அவர்கள் அஷுத் என்பது ஒருவருடைய 18 வயதிலிருந்து 40 வயது வரையிலே அஷுத்தன்னு சொல்லலாம், 60 வயது வரையும் கூட சொல்லலாம் என்று சொல்வார்கள் சிலர். இங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாலிப வயதை அடைகின்றார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு அது எத்தனாவது வயதில் என்று தெரியாது. ஆத்தைனா ஹுக்மன், ஹுக்குமையும் இல்மையும் கொடுக்கின்றான், விளக்கத்தையும் அறிவையும் கொடுக்கின்றான். அவரை அல்லாஹு தஆலா நபியாக ஆக்குகின்றான். வகதாலிக நஜ்ஸில் முஹ்ஸினீன். அவ்வாறு தான் நாங்கள் நலவு செய்பவர்களுக்கு கூலி கொடுப்போம் என்று சொல்கின்றான். அல்லாஹு தஆலா நலவு செய்பவர்களுடைய கூலியை வீணாக்குவதில்லை. அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவர்களை கண்ணியப்படுத்துவான். தொடர்ந்து அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வராவதத்ஹு அல்லதி ஹுவ ஃபீ பைத்திஹா அன் நஃப்ஸிஹி. ஆனால் என்ன நடக்கிறது என்றால், அங்கே இருந்த அந்த மந்திரியின் மனைவி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விரும்புகிறாள். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அவளுக்கு காதல் ஏற்படுகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எவ்வாறாவது அடைந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றாள். அதனால் தவறான வழிக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைக்கின்றாள். கதவுகளை எல்லாம் மூடிக்கொள்கின்றான். மூடிவிட்டு அடைத்துவிட்டு யூசுப் நபி அவர்களை பார்த்து வகாலத் ஹை தலக், தன்னிடம் வருமாறு, தன்னோடு தவறாக நடந்து கொள்ளுமாறு அழைத்த பொழுது யூசுப் நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? கால மஆதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே அவர்கள் துஆ கேட்கின்றார்கள். அல்லாஹு தஆலா என்னை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடியது மட்டுமல்லாமல் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னொரு விடயத்தையும் அங்கே சொல்கிறார்கள். இன்னஹு ரப்பி அஹ்ஸன மத்வாய் இன்னஹு லா யுஃப்லிஹு த்தாலிமூன். அவர் என்னுடைய எஜமான். யார்? அந்த மந்திரி, உங்களுடைய கணவன் என்னுடைய எஜமானாக இருக்கிறார். என்னை நல்ல முறையிலே அவர் பார்த்து கொண்டார், என்னை நல்ல முறையிலே வளர்த்து ஆளாக்கி இருக்கிறார். இவ்வாறாக இருக்கிற பொழுது நான் அவருக்கு நன்றி இல்லாமல் நடப்பது கூடாது. இன்னஹு லா யுஃப்லிஹு த்தாலிமூன். நிச்சயமாக அநீதி செய்பவர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கின்றார்கள். பாவத்திலிருந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நல்ல முறையிலே தவிர்ந்து கொள்கிறார்கள். உண்மையிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக அழகான ஒரு மனிதர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மிஅராஜிலே யூசுப் நபி அவர்களை நபி அவர்கள் சந்தித்தார்கள். எத்தனாவது வானத்திலே? 3வது.
வானத்திலே வைத்து சந்தித்தார்கள். யூசுப் நபி அவர்களை பற்றி நபி அவர்கள் வர்ணிக்கிற பொழுது யூசுப் நபி அவர்கள் அழகின் அரைவாசியே கொடுக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். தன்னை கண்ணியப்படுத்திய ஒருவருக்கு நான் மோசடி செய்து அவருடைய மனைவியோடு தவறான முறையிலே நடந்து கொள்வதற்கு முடியாது என்றும் யூசுப் நபி அவர்கள் அந்த பெண்ணிடத்திலே சொன்னார்கள். அல்லாஹு தாலா யூசுப் நபி அவர்களுக்கு ஒரு அத்தாட்சியை காண்பித்திருக்கிறான். அது எந்த அச்சாட்சி என்று நமக்கு தெரியாது. அதன் மூலமாக யூசுப் நபி அவர்களை அந்த பெண்ணிடமிருந்து திசை திருப்பி விடுகின்றார்கள். யூசுப் நபி அவர்கள் ஒரு வாலிபர். அவர்களுக்கும் எல்லா உணர்வும் இருக்கிறது. ஆனாலும் அவர் பாவத்திலே இருந்து அல்லாஹுக்கு பயந்து அந்த இடத்திலே விரண்டு ஓடுகிறார். அந்த பெண்ணிடமிருந்து தப்புவதற்கு முயற்சி செய்கின்றார். அந்த இடத்திலே இருந்து அவர்கள் விரண்டு ஓடுகிறார்கள், கதவை நோக்கி ஓடுகிறார்கள். அல்லாஹு தாலா குர்ஆனில் இதை பற்றி சொல்கிற பொழுது வலகத் ஹம்மத் பிஹி, அந்த பெண் யூசுப் நபி அவர்களை தவறான வழியிலே நடத்துவதற்கு, தவறான முறையில் யூசுப் நபி அவர்களோடு நடப்பதற்கு விரும்பினாள். வஹம்ம பிஹா லௌலா அன் ரஆ புர்ஹான ரப்பிஹி, யூசுப் நபி அவர்களும் அல்லாஹுடைய அத்தாட்சியை, ஆதாரத்தை அவர்கள் பார்க்காமல் இருந்திருப்பார்களே ஆனால் அவர்களும் அந்த பெண்ணோடு தவறான முறையிலே நடந்து கொள்வதற்கு விரும்பியிருப்பார்கள். ஆனால் அவர்கள் அவ்வாறு விரும்பவில்லை. கதாலிக லினஸ்ரிஃப அன்ஹு ஸூ, அவ்வாறுதான் நாங்கள் யூசுப் நபியை விட்டும் மோசமானதையும் வல் ஃபஹ்ஷா, படுமோசமானதையும் திசை திருப்பி விடுகிறோம் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றார். யூசுப் நபி அவர்கள் அவ்வாறு தவறாக நடக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கவில்லை. அவர்கள் அல்லாஹுவின் அத்தாட்சியை பார்த்தார்கள். அவரை பார்க்காவிட்டால் அவரும் அதை விரும்பியிருப்பார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். அல்லாஹு தாலா யூசுப் நபி அவர்களுக்கு ஏதோ ஒரு அத்தாட்சி அங்கே காட்டியிருக்கிறான். இன்னஹு மின் இபாதினல் முஹ்லஸீன். ஏன் அல்லாஹு தாலா இப்படியான ஒரு கட்டத்திலே யூசுப் நபி அவர்களை பாதுகாத்தான் என்றால், இன்னஹு மின் இபாதினல் முஹ்லஸீன், நிச்சயமாக அவர் எங்களுடைய தேர்வு செய்யப்பட்ட அடியார்களிலே உள்ளவர்கள். இன்னொரு கிராஅத்தின் அடிப்படையில் அதுவும் சரியானது. அவர் எங்களுடைய இஹ்லாஸாக நடக்கக்கூடிய, இறைவனுக்கென்று செயல்படக்கூடிய அடியார்களிடையே உள்ளவர்கள். இப்படியா இஹ்லாஸோடு நடக்கக்கூடிய அடியார்களை நிச்சயமாக அல்லாஹு தாலா இப்படியான கட்டங்களிலே பாதுகாப்பான். இஹ்ஃபதில்லாஹ யஹ்ஃபதுக், நீ அல்லாஹுவை பேணிக்கொள், அல்லாஹு தாலா உன்னை பாதுகாப்பான். இஹ்ஃபதில்லாஹ தஜித்ஹு துஜாஹக், அல்லாஹுவை நீ பாதுகாத்துக்கொள், அல்லாஹுடைய விஷயத்தில் நீ பேணுதலாக நடந்து கொள். சாதாரணமான நிலையிலே அல்லாஹு தாலாவை தேவையான நிலையிலே உனக்கு முன்னால் நீ பெற்றுக்கொள்வாய். எனவே சில நேரங்களிலே ஒரு மனிதன் பாவத்தை தேடினாலும் கூட அல்லாஹு தாலா அவனை அந்த பாவத்திலே இருந்து ஏதோ ஒரு முறையிலே தடுத்து விடுவான், ஏற்கனவே அவன் செய்த நலவுகளின் காரணமாக. இங்கே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாவம் செய்வதற்கு நினைக்கவில்லை. சம்பந்தமாக நாம் பின்னால் பயன்களை சொல்கிற பொழுது இன்னும் கூடுதலான விவரத்தை சொல்ல இருக்கிறோம். வஸ்தபகல் பாப், அவர்கள் இருவருமே ஓடி செல்கிறார்கள். யூசுப் நபி அவர்களை பின்னால் அந்த பெண் பின்தொடர்கிறாள். என்ன செய்கிறாள்? யூசுப் நபி அவர்களுடைய ஆடையின் பின்பக்கமாக யூசுப் நபி அவர்களுடைய ஆடையை அந்த பெண் பிடித்து இழுக்கின்றாள். இதனால் ஆடை கிழிந்து விடுகிறது. வகத்தத் கமீசஹு மின் துபரின் வஅல்ஃப யா சய்யிதஹா லதல் பாப், அந்த கதவடியிலே அவர்கள் சென்ற நேரத்திலே அங்கே அவர்களுடைய அந்த பெண்ணுடைய கணவன் அங்கே இருக்கிறார். இரண்டு பேருமே அந்த கணவனை, யூசுப் நபி அவர்களை வளர்த்த அந்த மந்திரியை யூசுப் நபி அவர்கள் பார்க்கிறார்கள், அந்த பெண்ணும் பார்க்கிறார்கள். அப்போது அந்த பெண் இந்த நிலையை மாற்றுகிறார். யூசுப் நபி தான் தன்னை தவறான வழிக்கு அழைத்ததாக சொல்கிறார். ஏனென்றால் அங்கே ஆடை கிழிக்கப்பட்டிருக்கிறது. சில நேரம் யூசுப் நபியுடைய ஆடை கலண்டு அவள் இழுவையின் காரணமாக கலண்டு விழுந்ததாக எல்லாம் சொல்லப்படுகிறது வரலாற்றில், அல்லாஹு அலம். எனவே அதனால் அங்கே ஒரு அசிங்கமான நிலை நடக்க போயிருக்கிறது என்பதை அந்த மந்திரி புரிந்து கொண்டிருப்பார். இதனால் அந்த பெண் என்ன சொல்கிறார் என்றால், அவர்தான் என்னை தவறான வழிக்கு அழைத்தார், இப்படியானவருக்கு நீங்கள் என்ன கூலி கொடுப்பீர்கள், என்ன தண்டனை கொடுப்பீர்கள், உங்களுடைய குடும்பத்தோடு இவ்வாறு தவறான முறையில் நடப்பதற்கு முற்பட்டவருக்கு என்ன தண்டனை என்று கேட்கின்றார். قالت ما جزاء من أراد بأهلك سوءا إلا أن يسجن أو عذاب أليم, உங்களுடைய குடும்பத்தாரோடு மனைவியோடு தவறான முறையிலே நடந்து கொள்வதற்கு முற்பட்டவருக்குரிய கூலி என்ன? அவர் ஜெயிலில் அடைக்கப்பட வேண்டும், அல்லது நோவினை தரும் வேதனை அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று அவள் சொல்கிறார். அப்போது யூசுப் நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? கால ஹிய ராவதத்னி அன் நஃப்ஸி, அவள் தான், அந்த பெண் தான் என்னை
தவறான வழிக்கு அழைத்தாள் என்று யூசுப் நபி அவர்கள் பதில் சொல்கிறார்கள். وشهد شاهد من أهلها إن كان قميصه قد من قبل فصدقت وهو من الكاذبين. அந்த அவளுடைய குடும்பத்தைச் சேர்ந்த அந்த பெண்ணுடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரே சாட்சி பகர்கிறார். என்ன சாட்சி சொல்கிறார்? யூசுப் நபியுடைய ஆடை அவருடைய முன்பக்கமாக கிழிந்திருந்தால் அந்த பெண் சொல்வது உண்மையாக இருக்கும். யூசுப் நபி அவர்கள் பொய்யர்கள் ஒருவராக இருப்பார். அவர் பொய் சொல்லி இருப்பார். யூசுப் நபி அவர்களுடைய ஆடை அவருடைய பின்பக்கமாக கிழிந்திருந்தால் அவள் பொய் சொல்கிறாள், யூசுப் நபி அவர்கள் உண்மை சொல்லுபவராக இருப்பார் என்று ஒருவர் அங்கே சாட்சி சொல்கிறார். ஆனால் பார்த்த நேரத்திலே என்ன நடந்திருக்கிறது என்றால், ஃபலம்மா ரஆ, அந்த மந்திரி பார்க்கின்றார், கமீசஹு குத்த மின் துபுர், பின்பக்கமாகத்தான் கிழிந்திருக்கிறது என்பதை பார்த்த பொழுது அந்த மந்திரி என்ன சொல்கிறார்? கால இன்னஹு மின் கைதி குன்ன இன்ன கைத குன்ன அதையும், இது உங்களுடைய பெண்களை, தன் மனைவியை பார்த்து சொல்கிறார், இது பெண்களாகிய உங்களின் சதிகளில் உள்ளது, நீங்கள் தான் தவறிழைத்திருக்கிறீர்கள், உங்களுடைய சதியோ மிக பெரியது என்று தனது மனைவியை அவர் கண்டித்துவிட்டு என்ன சொல்கிறார்? யூசுப் நபியை பார்த்து சொல்கிறார், யூசுஃபே அஅரத அன் ஹாதா, இதை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள். தன் மனைவியிடத்தில் சொல்கிறார், வஸ்தக்ஃபிரி லிதம்பிகி இன்னகி குந்தி மினல் காதீன், உன்னுடைய பாவத்துக்காக பாவ மன்னிப்பு கேட்டுக்கொள், நீ தவறிழைத்தவர்களில் ஒருவராக இருந்திருக்கிறாய் என்று அவர் தனது மனைவியிடத்திலே சொல்கின்றார். அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே இதை புறக்கணிக்குமாறு, இதை மறைத்து விடுமாறு அந்த மந்திரி கேட்டுக்கொண்டாலும் கூட இந்த செய்தி மக்களிடத்திலே கசிய ஆரம்பிக்கிறது. அந்த நகரத்திலே இருக்கின்ற சில பெண்கள் இந்த செய்தியை கதைத்து கொள்கிறார்கள். அவர்கள் கதைத்து கொள்கின்ற விடயம் மந்திரியின் மனைவிக்கு தவறான முறையில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்த அந்த பெண்ணுக்கு கேள்விப்படுகிறது. அதை பற்றி அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான்? وقال نسوة في المدينة امرأة العزيز تراود فتاها عن نفسه قد شغفها حبا إنا لنراها في ضلال مبين. நகரத்தில் இருக்கிற சில பெண்கள் கதைத்து கொண்டார்கள், இம்ரஅத்துல் அசீஸ், மந்திரியின் மனைவி தன்னுடைய வாலிபனை, அதாவது தன்னிடத்திலே அடிமையாக இருக்கக்கூடிய அந்த வாலிபரை தவறான வழிக்கு அழைக்கின்றாள். அவளை, அவருடைய நேசம், யூசுப் நபியுடைய அன்பு, யூசுப் நபியை அவள் கடுமையாக நேசிக்கின்றாள். இன்னா லனராஹா ஃபீ ضلال முபீன், நிச்சயமாக நாங்கள் அவளை ஒரு பகிரங்க வழிகேட்டிலே பார்க்கிறோம், ஒரு மிக தவறான ஒரு வழியிலே அவள் இருந்து கொண்டிருக்கிறாள் என்று தன்னுடைய அடிமையையே தவறான வழிக்கு அழைக்கிற நிலையிலே இந்த பெண் இருக்கிறாள் என்று அவரை பற்றி புறம் பேசுகிறார்கள், குறை சொல்கிறார்கள் சில பெண்கள். فَلَمَّا سَمِعَتْ بِمَكْرِهِنَّ أَرْسَلَتْ إِلَيْهِنَّ, அந்த பெண்கள் இவரை பற்றி குறை கூற்று சொல்வதை, அவர்களுடைய சதியை இந்த பெண் கேள்விப்பட்ட பொழுது அந்த பெண்களிடத்திலே ஆள் அனுப்பி அவர்களை வரச் சொல்கிறார்கள். எதற்கு? ஒரு உணவுக்காக அழைக்கிறாள். ஆனால் அவருடைய திட்டம் அவர்களை, யூசுப் நபி அவர்களை காண்பிக்க வேண்டும், தன் மீது நியாயம் இருக்கிறது என்பதை அவர்கள் புரிய வேண்டும், யூசுஃபினால் அவர்களும் கவரப்படுவார்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக அந்த பெண்களை இவள் அழைக்கின்றாள். وَأَعْتَدَتْ لَهُنَّ مُتَّكَأً وَآتَتْ كُلَّ وَاحِدَةٍ مِنْهُنَّ سِكِّينًا, அவர்களுக்கு ஒரு அழகான விரிப்புகளை விரித்து அவர்களை என்ன செய்கிறாள்? அவர்களுக்கு சாய்ந்திருப்பதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து அவர்களுக்கு ஒரு கத்தியையும் கொடுக்கின்றார். எதற்காக கத்தி? அவர்களுக்கு உணவு அளிக்கின்ற பொழுது அந்த உணவை வெட்டி சாப்பிடுவதற்காக ஒரு கத்தியை கொடுக்கின்றார். பிறகு அவர்கள் அந்த கத்தியை கையிலே வைத்து கொண்டிருக்கின்ற பொழுது, அவர்கள் உணவை வெட்டுகின்ற அந்த நிலையிலே என்ன செய்கிறாள்? யூசுப் நபி அவர்களை அந்த வழியால் போகுமாறு சொல்கிறாள். யூசுப் நபி அவர்களை அவள் அங்கே மறைத்து வைத்துவிட்டு அந்த வழியால் செல்லுமாறு யூசுப் நபி அவர்களுக்கு சொன்ன பொழுது யூசுப் நபி அவர்கள் அந்த வழியால் செல்கின்றார்கள். இதை பார்த்த அந்த பெண்கள் யூசுப் நபி அவர்களின் அழகை பார்த்து அவர்கள் திகைத்து போனார்கள்.
என்ன சொல்கிறார்? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வகாலத் உஹ்ருஜ் அலைஹின்ன ஃபலம்மா ரஅய்னஹு அக்பர்னஹு வகத்தஅன ஐதியஹுன்ன. யூசுப் நபி அவர்களை பார்த்தபொழுது அவர்களுக்கு ஆச்சரியமாகியது. அவர்களுடைய கைகளை வெட்டி கொண்டார்கள், காயப்படுத்திக் கொண்டார்கள் அந்த பெண்கள். வகுல்ன ஹாஷ லில்லாஹ், என்ன சொன்னார்கள்? ஆச்சரியமாக சொன்னார்கள், அல்லாஹ் தூய்மையானவன். மா ஹாதா பஷரா, இவர் ஒரு மனிதரே இல்லை. இன் ஹாதா இல்லா மலக், இவர் ஒரு மலக்குன் கரீம், சங்கையான ஒரு வானவர், இவர் ஒரு சங்கையான ஒரு வானவரை அன்று வேறு இல்லை என்று சொன்னார்கள். அதாவது ஒரு மனிதர்களிலே இவ்வாறு இந்த அளவுக்கு அழகான ஒருவர் இருக்க முடியாது, இவர் ஒரு மலக்காக ஒரு வானவராகத்தான் இருப்பார் என்று அவர்களுடைய ஆச்சரியத்தை வெளிப்படுத்துகிறார்கள். அப்போது அந்த மந்திரியின் மனைவி என்ன சொல்கிறாள் என்றால், அந்த பெண்களை பார்த்து, காலத் ஃபதாலி குன்னல்லதி லும் துன்னனி ஃபீ, அவர் விஷயத்தில் தான் நீங்கள் என்னை குறை சொன்னீர்கள், இந்த விஷயத்தில் தான் நீங்கள் என்னை குறை சொன்னீர்கள். ஆம், வலகத் ராவத்துஹு அன் நஃப்ஸி, நான் தான் அவரை தவறான வழிக்கு அழைத்தேன். ஃபஸ்தஅஸம், ஆனால் அவர் தவிர்ந்து கொண்டார். வல இன் லம் யஃஅல் மா ஆமுருஹு லயுஸ்ஜனன், நான் ஏவுவதை அவர் செய்யாவிட்டால் அவர் சிறையில் அடைக்கப்படுவார். வடயகூனன் மினஸ் சாகிரீன், அவர் கீழானவர்களில், இழிவானவர்களில், சிறுமையானவர்களில் ஒருவராகத்தான் இருப்பார். நான் சொல்வதை, நான் ஓர்டர் போடுவதை அவர் செய்ய வேண்டும், ஆனால் அவர் செய்யவில்லை என்று அந்த பெண் தன்னுடைய குற்றத்தை தனக்கு நெருக்கமான அந்த பெண்களிடத்திலே கதைத்து கொள்கின்றார். அவர்களும் இவருடைய நியாயத்தை, இவளுக்கு ஒரு நியாயம் இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் அழைக்கிறார். உண்மையில் நியாயம் இல்லை பாவம் செய்வதற்கு, என்றாலும் தன்னை நியாயப்படுத்திக் கொள்வதற்காக இந்த வேலையை மந்திரியின் மனைவி செய்கின்றாள். யூசுப் நபி அவர்களை அவள் திரும்பவும் தவறான வழிக்கு அழைத்திருக்கிறாள் என்று தெரிகிறது. இந்த வரலாற்றை பார்க்கின்ற பொழுது யூசுப் நபி அவர்கள் போகவில்லை. அதாவது தன்னுடைய வழிக்கு வராவிட்டால் ஜெயிலிலே அடைக்கப்படுவார் என்பதை அவள் சொல்லியிருக்கிறாள். அதற்கு யூசுப் நபி அவர்கள் என்ன பதில் சொல்கிறார்கள்? கால ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா யதுஊனனி இலை, என் இரட்சகனே, ஜெயிலுக்கு செல்வது எனக்கு மிக விருப்பமானது அவர்கள் அழைக்கின்ற விடயத்தை விட. கெட்ட விடயத்துக்கு, விபச்சாரத்துக்கு அவர்கள் அழைக்கிறார்கள் அந்த பெண்கள், அதைவிட எனக்கு ஜெயிலுக்கு செல்வது, ஜெயில் விருப்பமானது, சிறைச்சாலை விருப்பமானது. வ இல்லா தஸ்ரஃப அன்னி கைதஹுன்ன, அவர்களின் சதிகளை, அந்த பெண்களின் சதியை என்னை விட்டும் நீர் திருப்பி விடவில்லை என்றால் இறைவா, அஸ்பு இலைஹின்ன, நானும் அவர்கள் பக்கம் சாய்ந்து விடுவேன், நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும். யூசுப் நபி அவர்கள் அந்த நேரத்தில் தன்னை அவர்கள் காப்பாற்றி கொண்டாலும் அவர்கள் தவக்குல் அல்லாஹ்வின் மீது தான் வைத்திருந்தார்கள். தன்னிலே முழுமையாக தன்னம்பிக்கை என்ற பெயரிலே வைத்துக் கொள்ளவில்லை. என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வே, நீ என்னை காப்பாற்ற வேண்டும், அவர்களுடைய சதிகளிலிருந்து நீதான் என்னை திசை திருப்பிவிட வேண்டும், இல்லை என்றால் நான் அவர்கள் பக்கம் சாய்ந்து விடுவேன். வாக்கும் மினல் ஜாஹிதீன், நானும் மடையர்களில் ஒருவனாக ஆகிவிடுவேன் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். நிச்சயமாக அல்லாஹு தாலாவிடத்திலே பிரார்த்தனை செய்தால் அல்லாஹு தாலா பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களுடைய பிரார்த்தனையை, உண்மையை, தன்மையை அதில் இருக்கிற பொழுது அதனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். அல்லாஹு தாலா சொல்கிறான், ஃபஸ்தஜாப லஹு ரப்பு, அவருடைய ரப், யூசுப் நபியுடைய ரப் அல்லாஹ் அவருடைய துஆவுக்கு பதிலளித்தான். ஃபஸரஃப அன்ஹு கைதஹுன்ன, அந்த பெண்களின் சூழ்ச்சியை யூசுப் நபியை விட்டும் திசை திருப்பி விட்டான். இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் அலீம், நிச்சயமாக அவன் அல்லாஹ் அஸ்ஸமீ, செவிமடுக்கக்கூடியவன், பிரார்த்தனையை செவிமடுக்கக்கூடியவன். அல்லாஹ் செவிமடுத்தால் என்ன அர்த்தம்? அதற்கு பதிலளிப்பான். அல் அலீம், அல்லாஹு தஆலா அறிந்தவன், நிலைமைகளை அறிந்தவன். எதை செய்தால் அது சிறப்பாக இருக்கும் என்பதை அல்லாஹு தஆலா அறிந்திருக்கிறான். அந்த மந்திரியும் என்ன பார்க்கின்றான்? தனது மனைவி இவ்வாறு யூசுப் அவர்களை தவறான முறைக்கு அழைப்பதில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். எனவே இந்த விடயம் மக்களுக்கு மத்தியிலே வெளிப்பட்டு இழிவாக்கப்படுவதை, ஒரு கெட்ட பெயர் வருவதை அவர் விரும்பவில்லை. அவர் என்ன செய்கிறார்? யூசுப் நபி அவர்களை குறிப்பிட்ட ஒரு காலம் அடைத்து வைக்க வேண்டும்,
சிறைக்கு அனுப்ப வேண்டும் என்று கருதுகிறார். அதை பற்றி அல்லாஹ் தஆலா தொடர்ந்து என்ன சொல்கிறான்? ثُمَّ بَدَا لَهُم مِّن بَعْدِ مَا رَأَوُا الْآيَاتِ பிறகு அவர்களுக்கு தோன்றியது. யாருக்கு? அந்த அரசனுடைய சபையிலே இருக்கின்ற அந்த மந்திரி. அந்த மந்திரியுடைய மனைவியோடு தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த வீட்டிலே தான் இருந்தார்கள். அவள் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவறான வழிக்கு அழைத்தாள். அந்த மந்திரிக்கு அல்லது அவரோடு இருந்தவர்களுக்கு அவர்களுக்கு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அந்த மந்திரியும் அவர்களோடு சம்பந்தப்பட்டவர்களுக்கும் தோன்றியது. மின் பஅதி மா ரஅவுல் ஆயாத் அத்தாட்சிகளை அவர்கள் பார்த்ததற்கு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குற்றமற்றவர் என்று அவர்கள் தெரிந்ததற்கு பிறகும் அவர்களுக்கு தோன்றியது லயஸ்ஜுனுன்னஹு ஹத்தா ஹீன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு குறிப்பிட்ட காலம் அடைத்து வைக்க வேண்டும். ஒரு காலம் அவர்களை அடைத்து வைக்க வேண்டும், அவர்களை சிறைக்கு அனுப்ப வேண்டும் என்று அவர்களுக்கு தோன்றியது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாளிகையிலிருந்து சிறைக்கு செல்கின்றார்கள். அல்லாஹு தஆலா தனது அடியார்களை ஒவ்வொரு விதத்திலும் சோதிப்பான். ஆனால் இறுதி முடிவு இரையச்சமுள்ளவர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த தொடர் வரலாறை நாங்கள் அடுத்த பாடத்திலே தொடர்ந்து பார்ப்போம்.